இளக்கோரிக்கை தொடரும் வரையில் புலிகளின் நடவடிக்கைகள் தொடரும் என ரவி பால்சோகர் சுட்டிக்காட்டியுள்ளார். சமத்துவமின்மையே பயங்கரவாதம் உருவாவதற்கான பிரதான ஏது என்கிறார் சந்திரிகா. ஒரு பகுதி புலம்பெயர் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் இலங்கைக்கு எதிராக செயற்படுகின்றனர் என்கிறார் கருணா. இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் மனாஸ் தீவுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இளக்கோரிக்கை தொடரும் வரையில் தமிழீழ விடுதலை புலிகளின் நடவடிக்கைகள் தொடரும் என முன்னாள் இந்திய உயர் இராணுவ அதிகாரி ரவி பால்சோகர் தெரிவித்துள்ளார். ஈழக்கோரிக்கை தொடரும் வரையில் உயிரிழந்த தமிழீழ விடுதலை புலிகளின் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் தலைவருக்கும் பதிலீடுகள் உருவாகக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் கடமையாற்றிய இந்திய அமைதி காக்கும் படையில் பால்சேகர் மிகவும் முக்கிய பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பால்சேகர் இந்திய அமைதி காக்கும் படையினரின் செயற்பாடுகள் இலக்குகள் தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளை முற்றாக தோற்கடிக்கும் வகையில் இந்திய அமைதி காக்கும் படையினர் இராணுவ முன்னகர்வுகளை மேற்கொள்ளவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புலிகளின் பலத்தை பகுதியளவில் குறைக்கும் வகையிலேயே இந்திய அமைதி காக்கும் படையினர் நடவடிக்கைகள் அமைய பெற்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பணியாற்றிய இந்திய அமைதி காக்கும் படையின் 7ஆம் படையணிக்கு பிரிகேடியர் பால்சேகர் தலைமை தாங்கியிருந்தார். உயர்மட்ட அதிகாரிகளின் பலவீன தந்திரோபாய வகுப்புகளே இலங்கையில் வெற்றிகரமாக அமைதி காக்கும் பணியை முன்னெடுக்க முடியாது போனமைக்கு பிரதான ஏது என ரவி பால்சோகர் தெரிவித்துள்ளார். சமத்துவமின்மையே பயங்கரவாதம் உருவாவதற்கான பிரதான ஏது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். இன சமூகங்களுக்கு இடையில் சமத்துவம் பேணப்படாவிட்டால் அதுவே பயங்கரவாதம் தலை தூக்க ஏதுவாக அமைந்துவிடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வறுமை, சமூக அரசியல், அநீதி போன்ற காரணிகளால் ஒதுக்கப்பட்ட சமூகங்கள் கோபமும் விரக்தியும் அடைவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ச்சியாக சமத்துவம் பேணப்படாத நிலைமை வன்முறைகளை தூண்ட வழி கோலுகிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நைஜீரிய சர்வதேச விவகார நிர்வாகத்தில் ஆற்றிய விசேட சொற்பொழிவில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இதனை தெரிவித்துள்ளார். நைஜீரியாவில் கிறிஸ்தவ முஸ்லிம் இன சமூகங்கள் வாழ்ந்து வருவதாகவும் அவர்களுள் 250 இன சமூகங்கள் வாழ்ந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இனங்களுக்கு இடையிலான பல்வகை தன்மையை ஆக்கபூர்வமான வகையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தமிழ் மக்களில் ஒரு பகுதியினர் தொடர்ந்தும் இலங்கைக்கு எதிராக செயற்பட்டு வருவதாக மீள் குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கை வாழ் தமிழ் மக்களை புலம்பெயர் மக்கள் நேசித்தால் இலங்கைக்கு வந்து அவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும். எனினும் அவர்கள் அவ்வாறு செய்வதில்லை என குறிப்பிட்டுள்ளதுடன் விமானப்படையினர் முல்லைத்தீவு வான்பரப்பில் விமானங்களை செலுத்துவதில் எந்த பிழையும் கிடையாது என தெரிவித்துள்ளார். ஆனால் சிலர் இதனை பிழையாக கருதுகின்றனர். முல்லைத்தீவு மட்டுமன்றி நாட்டின் எந்த ஒரு வான்பரப்பிலும் பறந்து பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது பாதுகாப்பு படையினரின் கடமையாகும் என பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவிற்குள் சட்டவிரோதமாக பிரவேசித்த இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் மனாஸ் தீவுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அதிகளவான இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் இவ்வாறு மனாஸ் தீவுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மனாஸ் தீவுகள் பப்புவா நியூகினியாவில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே தொகுதி புகலிட கோரிக்கையாளர்கள் மனாஸ் தீவுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தமையும் நினைவூட்டத்தக்கது. 2வது தொகுதி புகலிட கோரிக்கையாளர்களில் அதிகளவான இலங்கையர்கள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. விசேட விமானம் மூலம் குறித்த புகலிட கோரிக்கையாளர்கள் மனாஸ் தீவுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரதம நீதியரசர் சினாளி பண்டாரநாயக்கவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மான விவகாரத்தில் ஐக்கிய தேசிய கட்சி ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயற்பட்டு வருகிறது. நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான விசாரணைகளை பாராளுமன்ற தெரிவுக்குழு மேற்கொண்டு வருகிறது. பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் விசாரணைகளை தடுக்கும் நோக்கில் உச்ச நீதிமன்றில் சில மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. எனினும் நம்பிக்கையில்லா தீர்மான விவகாரத்தில் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என சபாநாயகர் சமல் ராஜபக்ச அறிவித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்ற வேண்டுமா என அவைத் தலைவர் நிமல் சிறிபாலடி சில்வா பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த போது சபாநாயகர் உத்தியோகபூர்வமாக இந்த தீர்மானத்தை அறிவித்திருந்தார். இதேவேளை நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியும் இதனையே வலியுறுத்தி வருகிறது.
பாராளுமன்றத்திற்கு அதிஉச்ச அதிகாரங்கள் காணப்படுவதாகவும் நீதிமன்றத்தின் உத்தரவுகளையும் கட்டளைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதற்கான 2001ஆம் ஆண்டு முன்னாள் சபாநாயகர் அமரர் அனுர பண்டாரநாயக்க வழங்கிய தீர்ப்பு ஒன்றையும் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் சூட்டியிருந்தார். பாராளுமன்ற விவகாரத்தில் நீதிமன்றம் தலையீடு செய்ய அனுமதிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அவைத்தலைவர் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா எழுப்பிய வரப்பிரசாத கேள்விக்கு பதிலளித்த சபாநாயகர் எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஜோசப் மைக்கேல் பெரேரா ஆகியோரின் உரைகளை மேற்கோட்காட்டியிருந்தார். பாராளுமன்றம் எவ்வாறு செயற்பட வேண்டும் என உச்ச நீதிமன்றம் கட்டளைகளை பிறப்பிக்க முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் மைக்கேல் பெரேரா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்திற்கு காணப்படும் அதிகாரங்கள் மற்றும் நடைமுறைகள் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க தெளிவாக தமது உரையில் விளக்கியுள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். இதன்படி பிரதம நீதியரசருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்த பாராளுமன்ற தெரிவுக்குழு விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுக்க உள்ளது. ராஜபக்ச குடும்பத்திலிருந்து ஒருவரை பிரதம நீதியரசராக நியமிக்க முடியும் என கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் பிரதி மேயர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார். நிறைவேற்று அதிகாரத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் பாராளுமன்ற அதிகாரங்களை அவரது மூத்த சகோதரர் சமல் ராஜபக்சவும் கட்டுப்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றத்துறை மட்டுமே வெற்றிடமாக இருப்பதாகவும் பிரதம நீதியரசராக ஜனாதிபதியின் உறவினர்கள் எவரையும் நியமிப்பதன் மூலம் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதம நீதியரசருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வாபஸ் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என மத தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரவு செலவு திட்ட பற்றாக்குறை 500 பில்லியன் ரூபாய் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலதிகமாக பணத்தை அச்சிட்டு கடன்களை பெற்றுக்கொள்வதை தவிர வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை ஈடு செய்ய அரசாங்கத்திற்கு வேறு வழி கிடையாது எனவும் அசாத் சாலி தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தெரிவுக்குழு விசாரணைகளை பார்வையிட அனுமதிக்க வேண்டும் என ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் திலங்க சுமதிபால கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த விசாரணைகள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதை பார்வையிடக்கூடிய உரிமை கூட குறித்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கவில்லை என அவர் வருத்தம் வெளியிட்டுள்ளார். நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையொப்பமிட்ட 117 உறுப்பினர்களாகவே தாம் குரல் கொடுப்பதாகவும் திலங்க சுமதிபால மேலும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமானது என ஐக்கிய நாடுகள் அமைப்பிற்கான இலங்கை வதிவிட பிரதிநிதி பாலித்த கொஹன தெரிவித்துள்ளார். குறிப்பாக காசா நிலப்பரப்பில் இடம்பெற்று வரும் வன்முறை சம்பவங்கள் வருத்தம் அளிக்கும் வகையில் அமைய பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன மக்கள் மீது அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக பாலஸ்தீன குடியிருப்புகள் அளிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் பாலித்த கொஹன தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் அரசாங்கம் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவான முறையில் செயற்பட வேண்டியது அவசியமானது. பாலஸ்தீன ஆயுத குழுக்களும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் செயற்பட வேண்டும் என பாலித்த கொஹன வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கு சமாதான நிலைமைகள் குறித்து ஆராயும் விசேட ஐக்கிய நாடுகள் குழுவின் தலைமை பொறுப்பை பாலித்த கொஹன வகித்து வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. நீதித்துறையின் சுதந்திரத்தை இல்லாமல் செய்து தமக்கு தேவையான வகையில் நீதித்துறையை பயன்படுத்தும் நடவடிக்கையாகவே பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கவிற்கு எதிராக அரசாங்கம் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்துள்ளதாக ஜேவிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கேடி லால்காந்த தெரிவித்துள்ளார். பிரதம நீதியரசருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் எந்த குற்றச்சாட்டும் கடுமையான குற்றச்சாட்டுக்கள் அல்ல. அரசாங்கம் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட 14 குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திடாததன் மூலம் அதன் தோல்வி வெளிக்காட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சியின் போது அப்போதைய பிரதம நீதியரசர் நெவில் சமரகோனுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையில் ஒரு பிரதான குற்றச்சாட்டு அடிப்படையாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. எனினும் தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையில் அவ்வாறான எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை. இதுவே அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை மிகப்பெரிய குறைபாடு எனவும் கேடி லால்காந்த மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு global tamil news.net எனும் இணையத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.